மாணவர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவே தனியாக கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு என்ன காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஆப்ஷனாக வைக்கணும். அண்ட் செகண்ட் உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் சரிங்களா. அடுத்தது அலாட்மெண்ட். அலாட்மெண்ட்னா என்ன, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, ஒரு 5 காலேஜை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க. அந்த 5 காலேஜில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு அலாட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் அலாட்மெண்ட் சரிங்களா. அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். சரி ஓகே, எனக்கு நான் கொடுத்த 5 காலேஜ்லேருந்து எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருச்சு, நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 டேஸ்க்குள்ளே அந்த காலேஜில் போய் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிடணும். அப்படி பண்ணலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் போக முடியாது, கவுன்சிலிங் அட்டன் பண்ணியும் யூஸ் இல்லாமல் போயிடும் சரிங்களா. இதுதான் இதோடைய ப்ரொசீஜர் சரிங்களா. இந்த 4 ரவுண்ட்லேயும் இது எல்லாமே சேமாக தான் இருக்கும் சரிங்களா. சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட், அடுத்தது ரிப்போர்ட்டிங் டு காலேஜ். ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டீங்க ஓகேவா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் பண்ணி வருது இல்லையா, அப்போ நீங்கள் உங்களுடைய முடிவை நீங்கள் 6 விதமாக எடுக்கலாம். இது கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய முடிவை நீங்கள் 6 விதமாக எடுக்கலாம். அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதாவது எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, நான் ஒரு 5 காலேஜ் ஃபில் பண்ண இல்லையா, அதில் எனக்கு 5வது காலேஜாக ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. எனக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அதை நான் ஓகே பண்ணிவிட்டு 7 டேஸ்க்குள்ளே நான் அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், காலேஜில் ஜாயின் பண்ணுறேன். இதுதான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்றதுடைய அர்த்தம் சரிங்களா. அதே மாதிரி 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. ஓகேங்களா. அக்செப்ட் அண்ட் அப்வர்டு அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 5 காலேஜ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் எனக்கு 5வது காலேஜ் கிடச்சிருக்கு. எனக்கு இந்த 5வது காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் மேலே இருக்க அந்த 4 காலேஜ் இருக்கு இல்லையா, அது கிடைச்சாலும் எனக்கு ஓகே சரிங்களா. மேலே இருக்கக்கூடிய அந்த 4 காலேஜ் கிடைச்சாலும் ஓகே, அதை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றது அர்த்தம் சரி. மேலே இருக்க அந்த 4 காலேஜுமே கிடைக்கலன்னா நான் 5வது காலேஜை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். அதாவது எனக்கு 5வது காலேஜ் கிடச்சிருக்கு இல்லையா, அது தயவு செய்து எனக்கு வேண்டாம், நான் மேலே இருக்கக்கூடிய 4 காலேஜ் கிடைச்சா போகிறேன், இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. இதான் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 5 காலேஜில் 5th காலேஜ் கிடச்சிருக்கு, பட் எனக்கு 5th வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன் சரிங்களா. நான் 5th எனக்கு வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குயிட். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், கவுன்சிலிங்கை விட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. அப்படின்னா நான் ஒரு 5 காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருந்தேன், எனக்கு இந்த 5 காலேஜுமே கிடைக்கல இந்த ரவுண்டில், அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் ரவுண்டில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோ, என்னுடைய கட் ஆஃப்க்கு நான் ஆசைப்படக்கூடிய கோர்ஸ் எந்த காலேஜில் கிடைக்கும்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. சரி ஓகே, நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோவை நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலயமா தெரியப்படுத்தலாம் சரியா. ஓகே பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.